எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைக்கான வெற்றியின் வார்த்தைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியா சொல்லுது. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலைகளை போடுகிறேன் என்றான். பேதுருடைய வாழ்க்கையில ராம் முழுவதும் அவன் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அகப்படாத அந்த கடலில இயேசு சொல்றார், இப்போது உன் வலையை கொண்டு போய் ஆழத்துல போடுன்னு சொல்லி. இயேசுவின் வார்த்தையின்படி பேதுரு, உம்முடைய வார்த்தையின்படி அவன் சொல்கிறான், நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வலையை போடுகிறோம் என்றான். அப்ப தேவனுடைய வார்த்தையின்படி, தேவன் இயேசு சொன்ன வார்த்தையின்படி அவன் செய்தபடினால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தார்கள், வலையை கிளியத்தக்கதாக அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலையை கிளியத்தக்கதாகவும் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அந்தபடி அவர்கள் செய்தார்கள். வார்த்தையின்படி, இயேசு சொன்ன வார்த்தையின்படி செய்தார்கள். அப்போ வார்த்தையின்படி செய்கிற நமக்கு நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் காலியா இருக்குதோ, எம்டியா இருக்குதோ, அது எல்லாம் அவருடைய வார்த்தையின்படி நிரம்பத்தக்கதான ஒரு வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. வார்த்தையின்படி செய்யுங்கள், வார்த்தையின்படி வாழுங்கள், வார்த்தையின்படி உங்களுக்கு மிகுதியான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.